உமக்கு சொந்தமாக நாங்கள் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மேலானது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் சொல்லுங்க, ஏராளம் ஏராளம் ஏராளம். அதை எண்ணி நான் உம்மை துதித்திட என் நாட்கள் போதாதே. என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதை எண்ணி நான் உம்மை துதித்திட என் நாட்கள் போதாதே. நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், உள்ளம் நிறைந்து துதிக்கின்றேன். நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், உள்ளம் நிறைந்து துதிக்கின்றேன். உம்மை பாடி போற்றுவோம் சொல்லுங்க, உந்தன் நாமம் உயர்த்துவோம். உமக்கே துதிகள் செலுத்துகிறோம், உம் பாதம் தாழ்ந்து பணிகின்றோம். உம்மை பாடி போற்றுவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாமம் உயர்த்துவோம். உமக்கே துதிகள் செலுத்துகிறோம், உம் பாதம் தாழ்ந்து பணிகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் ஏராளமப்பா. நம்ம எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு, மனுஷன் நம்ம பார்க்க வேண்டாம், அருகாமையில் இருக்கிறவங்களை நம்ம பார்க்க வேண்டாம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த நன்மைக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரும் எல்லா சின்ன சின்ன காரியங்களும் நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாவற்றையும் நிச்சயமா தேவனுடைய கரம் இருந்திருக்குங்க. தேவனுடைய கரம் இல்லாம இந்த நாளை நம்மளால பார்த்திருக்கவே முடியாது. எந்த சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அவருடைய கரம் இல்லாம இந்த நாளை நம்ம சந்தித்திருக்கவே முடியாது. அவருடைய கரம் நம்மை நடத்திற்று, அவருடைய கரம் நம்மை தாங்கிற்று, அவருடைய கரம் நம்மை வழி நடத்திற்று, அவருடைய கரம் நம்மை உயர்த்திற்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ஏசப்பா. அநேகர் வாயை மூடிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வாயை திறந்து துதிங்க, நன்றி சொல்லுங்க. நீங்க மனுஷனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்க, தேவனுக்கு தானே நன்றி சொல்றீங்க. ஏன் இவ்வளவு மௌனம்? வாயை திறந்து நன்றி என்று சொல்லுங்க, வாயை திறந்து நன்றி என்று சொல்லுங்க. ஏன் ஏசப்பா உங்க வாழ்க்கையில நன்மையே செய்யலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாயை திறந்து நன்றி என்று சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா, நன்றி ஏசப்பா. என்னை கடந்த நாட்கள் எல்லாம் காத்து கொண்டீரே, நன்றி ஏசப்பா. ஆவியானவர் நிறைஞ்சிருக்கிற இருதயம் கண்டிப்பா நன்றியினால பொங்கும். ஆவியானவர் நிறைஞ்சிருக்கிறதான சிந்தையும் இருதயமும் கண்டிப்பா நன்றியினாலே பொங்கும். தடுத்து நிறுத்தவே முடியாது, நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. இதுதான் ஆவியானவருடைய கிரியை. நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு நாதா. சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா.
கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை காத்தீரேப்பா, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை காத்துக்கொண்டு எங்களை இந்த நாளிலே இந்த நாளை காண எங்களுக்கு கிருபை செய்தீரேப்பா. அப்பா, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது ராஜா, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதப்பா. எத்தனையோ ஆபத்து இக்கட்டு நேரத்திலே நீர் எங்களுக்கு துணையாய் வந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya, உமக்கு நன்றி அப்பா, ஓ உமக்கு நன்றி. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, ஓ நாவாலே முழு இருதயத்தோடு சேர்ந்து சொல், நன்றி என்று சொல்லுகிறோம், உள்ளத்தினாலும் இருதயத்தினாலும் எங்கள் நாவினாலும் நாங்கள் துதிக்கிறோம். வாழ்க்கையிலே ஓ வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை உடைய வார்த்தையினால தேற்றினீர், வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உம்முடைய நாமம் நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ஐயா, அடைக்கலமே கேடயமே நன்றி ஐயா, அன்பே என் ஆறுதலே நன்றி சேர்ந்து ஓ ஹalleluya, என் ஆறுதலே நன்றி ஐயா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நமக்கு தேவன் எவ்வளவு பெரியவராய் நம்ம கூட இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார். கடந்த நாட்களிலே வேர்ல்ட் விஷன் என்கிறதான ஒரு பெரிய ஒரு நிறுவனம், உலக அளவில் இருக்கிறதான ஒரு சமூக சேவை செய்கிற ஒரு நிறுவனம், உலகத்தின் பல தேசங்களிலே அந்த நிறுவனம் சமுதாயத்துக்கு உதவி செய்யும்படியா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் இருக்கிறதான ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஒன்று நான் படித்தேன். அதில் அவர்கள் போட்டிருந்தாங்க, முழு உலகத்திலும் எல்லா தேசங்களிலும் தற்கொலை வருடத்திற்கு வருடம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி, அதுல ரொம்ப முக்கியமா என்ன காரணத்திற்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது அதிலே அவர்களுக்கு வந்த ஒரு காரியம் லோன்லினஸ், தனிமை உணர்வினாலே உலகத்திலே தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை
வருடம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதாம். ஆனா நமக்கு நல்லா தெரியுங்க, தனிமைன்ற உணர்வை கொண்டு வருகிறதே பிசாசனுடைய ஒரு பெரிய ஆயுதம் சொல்லி நமக்கு தெரியும். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாளும் தனிமையா இருப்பதே அல்ல. அவனோட அவன் தேவன் இருக்கிறார், அவனோட அவன் தேவன் இருக்கிறார். நம்ம போற இடங்கள் எல்லாம் நம்முடைய தேவன் இருக்கிறார். தனிமை உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்துச்சு அப்படின்னா அவன் தேவனை விட்டு எங்கேயோ தூரம் போயிட்டான்னு அர்த்தம். தேவன் அவனை விட்டு தூரம் போல, அவன் தேவனை விட்டு தூரம் போனான் என்று சொல்லி அர்த்தம். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நேரங்கள், திக்கற்ற நேரங்களிலே, தனிமையா இருக்கிற நேரங்களிலே தேவன் நமக்கு துணையாய் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய கரத்தை பிடிச்சு நம்மளை நடத்தி இருக்கிறார். இந்த தனிமை உணர்வு இன்னைக்கு உலகத்திலே பயங்கரமான ஒரு பிசாசனுடைய ஆயுதமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமா வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், இந்த டீனேஜ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் இருக்கிற காரியங்களை, பாரங்களை பகிர்ந்து கொள்ள முடியாம இன்னைக்கு எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க. பெற்றோர் பிஸியா இருக்கிறாங்க சம்பாதிக்கிறதுல, பிள்ளைகளோட நேரத்தை செலவிட முடியல. பிசாசானவன் தந்திரமா இதை பயன்படுத்தி தனிமை உணர்வை மக்களிடத்துல கொண்டு வந்து கொள்ளையா அவங்கள நரகத்துக்கு நேரம் இழுத்து செல்றான். ஆனா இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு இருப்பாரானால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இந்த வேளையில இடைப்படுவாரானால், ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனோடு இணைந்து நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த காலை வேளையில சொல்லுங்கப்பா, என்னுடைய தனிமையில எனக்கு நீர் துணை நின்றீங்களே அப்பா, துணை நிற்கிறீங்களே அப்பா. எத்தனையோ நேரங்கள் கணவன் வீட்டை விட்டு போயிடுறாரு, பெற்றோர் பிள்ளைகளை விட்டு போயிடுறாங்க. அந்த நேரங்களில் எல்லாம் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, கணவனுக்கு தனிமையா இருக்கிற நேரங்களில் எல்லாம் நமக்கு துணையா இருப்பது நம்மளுடைய தேவன் அல்லவா? இதை எத்தனை பேர் உணர்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என்னால் சொல்ல முடியும், தனிமையில என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறாரு. ஓ ஹalleluya, ஹalleluya சொல்லுங்க. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ஐயா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ஐயா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ஐயா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ஐயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி அப்பா, இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரம் எல்லாம், சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. அவருடைய சுகத்தை நமக்கு தந்து பலவீனங்களை மாற்றி தாங்கி நீரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, புது பலன், ஓ நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். தனிமையிலே துணையா இருந்தீரே, சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி. ஓ நன்றி இயேசு ராஜா. ஓ ஹalleluya. நன்றி சொல்ல சொல்ல அவருடைய பிரசன்ன நமத்திலே பெருகுது. ஒரு மனப்பட்டு நன்றி என்று சொல்லுவோம். இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா,
இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா. இன்னொரு முறை, ஓ நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா. ஓ ஹalleluya, நன்றி அப்பா. ஓ எங்களை தாங்கி நீரே, சொல்லுவோமா எல்லாரும், எங்களை தாங்கி நடத்துகிறவரே, தாயை போல தேற்றி ஒரு தந்தையை போல எங்களை தோளின் மீது சுமக்கிறவரே, ஓ உம்முடைய கிருபை பெரியது ராஜா. ஓ ஹalleluya, எங்களை விட்டு மாறாதவரும் எங்களை விட்டு விலகாதவருமாகிய நல்ல தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை விட்டு நீர் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. இந்த நாள் வரை எங்களை கரம் பிடித்து நடத்தினீரே. ஓ ஹalleluya, சொல்லுவோம்ப்பா, எங்களை கரம் பிடித்து நடத்தினீங்களே, உம்முடைய கிருபை மாறாததப்பா. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. கரம் பிடித்து வழி நடத்தினீரே. ஆபத்து நேரத்திலே நான் கூப்பிட்ட பொழுது என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு உதவி செய்து என்னை உயர்த்தி வழி நடத்தின நல்ல தெய்வமே. ஹalleluya. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் சொல்லுங்க, என்னுடைய அழுகுரல் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே, பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். ஓ என்னை குனிந்து தூக்கினீரே, ஓ பெரியவனாக்கினே, உமது குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கி. சொல்லுங்க அப்பா, என்னை பாவத்திலிருந்து, என்னை செஞ்சிலிருந்து தூக்கி என்னுடைய விளக்கை எரிய வைத்தீரே. பகலாக்கி நீர் உமக்காக எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காக, என் ஜீவன் பிரியும் வரை. ஓ என்னுடைய வாழ்நாள் எல்லாம் எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஓ எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுங்க, இயேசுவே உமக்காக எரிந்து கொண்டே இருப்பேன். ஓ ஹalleluya, சேர்ந்து சொல்லுவோம். ஓ எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காக,
உயர்த்தி நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. எனக்கு ஆறுதல பாடிங்க. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே சொல்லுங்க. துதிக்கு பாத்திரர் பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே சேனைக்குள் பாய்ந்தே சொல்லுங்க. தாவீதை போல நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். தாண்டிடுவேன் என் தேவன் எனக்கு தரும் பலத்தினாலே. சேனைக்குள் பாய்ந்தே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களில். உம்மை மாத்திரம் உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் உம்மை மாத்திரம் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். புகழ்ந்து பாடிடுவேன் இயேசுவே உம்மை மாத்திரம் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். சொல்லுங்க. உம்மை மாத்திரம் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மை மாத்திரம் உயர்த்துவேன் ராஜா. அப்பா எனக்கு ஜீவன் தந்தீரே. என்னை தூக்கி எடுத்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் நித்தமும் தங்கும்படி என்னை பரிசுத்த ஆலயமாய் மாற்றினீரே. நான் உம்முடைய சமூகத்தை விட்டு நான் விலகின போதிலும், பாவம் செய்து உமக்கு துரோகம் செய்து உம்முடைய அன்பை மறந்த போதிலும், நீர் என்னை மறவாதவராய் தூக்கி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டீரே. ஓ உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது ராஜா. உம்முடைய கிருபை பெரியது. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது. ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஓ ஹalleluya. நாம் யாவரும் தேவனுக்கு முன்பதாக ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு நிலையில நாம் காணப்படுவோம். ஆண்டவர் நம்மளை பார்க்கும் போது அவர் எப்படி தெரியுங்களா நம்மளை பார்க்கணும்?
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களா மாதிரி அவர் நம்மளை பார்க்கக்கூடாது. அவர் நம்மளை பார்க்கும்போது நம்மை அவருக்கு ஏற்ற ஜீவ பலியாக அவர் நம்மை பார்க்க வேண்டும். அது நம்ம கையில தான் இருக்கு. அவர் நம்மளை கட்டாயப்படுத்தி ஜீவ பலியா நம்மளை மாற்ற மாட்டாரு. நம்மளுடைய விருப்பத்தின்படி தான் அவருடைய சமூகத்திலே நம் ஜீவ பலியாய் மாறுவோம். என்னை நான் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நாம் முழங்கால் படியிடுவோமா? முடிந்தால் நம்ம எல்லாரும் நெடுமுழங்கால நிற்போம். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஒரு அர்ப்பணத்தை குறிக்கிறது. ஜீவ பலியாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் சொல்லுவோம்ப்பா, என்னை நான் முழுவதுமா நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய ஆவியாத்மா சரீரம் உமக்கு உகந்ததா இருக்கட்டும். என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமானதா இருக்கட்டும். நான் செய்யற எல்லா காரியம், நான் பேசுற வார்த்தை உமக்கு பிரியமானதா இருக்கட்டும். என் குடும்பம் உமக்கு பிரியமான குடும்பமா இருக்கட்டும். நான் செய்யற ஆராதனை உமக்கு பிரியமான ஆராதனையா இருக்கட்டும். என்னுடைய ஜெபம் உமக்கு பிரியமான ஜெபமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. எங்களுக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ கொடிதான நாட்களுக்குள்ளாக நாங்க வந்திருக்கிறோம். போன வருடத்தை விட, கடந்த வருடங்களை விட இந்த வருடத்துல அதிகமான கொள்ளை நோய்கள் பரவ ஆரம்பித்திருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கொரோனா வைரஸ் என்கிறதான ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோய் சீன தேசத்துல எத்தனையோ பேர் மரித்திருக்கிறாங்க. இந்திய தேசத்திலையும் அநேகருக்கு அந்த வைரஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மருத்துவம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அதற்கான மருந்தை யாரும் கண்டுபிடிக்க முடியல. பிரேசில் நாட்டிலே பயங்கரமான வெள்ளம். பிரேசில் நாட்டில் இருக்கிறதான சிலி என்கிறதான பகுதியிலே வெள்ளமும் அதோடு சேர்ந்து பூமி எதிர்ச்சியும் வந்திருக்கிறது. இந்த நியூஸ்லாம் நம்ம கேட்கறதே இல்லை. நம்ம டிவியில நம்ம அதெல்லாம் போடுறதே இல்லை. உலகத்தினுடைய சூழ்நிலைகளை சற்று நாம் பார்க்கும் பொழுது உண்மையான தேவனுடைய வார்த்தையை நம்புகிற கிறிஸ்தவனுக்கு தெரியும், தன்னுடைய இரட்சகரை பார்க்க போகிற நாட்கள் வெகு விரைவில் இருக்கிறது என்று சொல்லி. சபைக்கு தெரியும், மணவாளனை பார்க்க போகிறதான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி. கொடிதான நாட்கள். ஆனா இந்த நாட்களிலே தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவரே தஞ்சமாய் இருக்கிறாருங்க. இப்படிப்பட்டதான கொடிதான சூழ்நிலை வருதேன்னு சொல்லி கிறிஸ்தவன் கலங்க போகிறது இல்லை. உண்மையான தேவனை நம்புகிறவன் கலங்க மாட்டான். அவன் சொல்லுவான், பா நீர் எனக்கு பலனா இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட ஆபத்து வர்ற நேரங்களில் எனக்கு துணையா இருக்கிறீங்க, என்னுடைய கேடகமா இருக்கிறீங்கப்பா. உலகமே கொள்ளை நோயினாலும் வியாதியினாலும் இயற்கை சீற்றங்களினாலும் அழிந்து கொண்டிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்க எந்த பகுதியில் உண்மையாய் ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை காப்பாற்றுகிற தேவன் நீர். ஓ ஹல்லேலூயா. சொல்லுவோம், ஓ ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. மாயையான நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு. மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஓ நீர் மாத்திரம் எனக்கு, நீர்
மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, மாயையான உலகில் மாறிடும் உலகத்திலே, மாறிடும் உலகில் சொல்லுங்க, மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, அரணும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகமும் நீர் மாத்திரம் எனக்கு, அரணும் என் கோட்டையும் நீர் மாத்திரம் எனக்கு, கோட்டையும் துருகமும் நீர் மாத்திரம் எனக்கு, பலனும் என் கண்மலையும் நீர் மாத்திரம் எனக்கு, கேடகமும் பலனும் நீர் மாத்திரம். சொல்லுங்க, பலனும் என் கண்மலையும், ஓ கண்மலையும் நீர் மாத்திரம் எனக்கு, பலனும் நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, சொல்லுங்க, யாரும் இல்லையப்பா எனக்கு ஆதரவு நீர்தான். சொல்லுவோம், நீர் மாத்திரம், உம்மையே நம்பி இருக்கிறேன், உலகில் யாருண்டு எனக்கு, ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை, ஆதரவு ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, ஆசை வேறு உம்மை அன்றி, ஓ ஹல்லேலூயா, ஆதரவு தருகிறவரே உம்மை அன்றி, ஓ ஹல்லேலூயா, எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, ஏக்கமும் உம்மை அன்றி யாரும் இல்லை, ஓ யாரும் இல்லப்பா, என்னுடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் உம்மை மாத்திரம் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், என் சிந்தையிலே உம்மை கொண்டிருக்கிறேன், நீர் மாத்திரம் எனக்கு, பாட்டுல நம்ம பாடணும், எங்களுடைய எண்ணங்களில் உண்மை என்று யாரும் இல்லை, வெறும் நாவால சொன்னமா இல்ல இருதயத்தினால சொன்னமான்னு சொல்லி தேவன் அறிவார். உண்மையாய் சொல்லுகிறவர்கள் உங்களுடைய இரண்டு கரங்களையும் தேவனுக்கு நேராக உயர்த்தி, உண்மையா ஏசப்பா நீங்க இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ்றது ரொம்ப கஷ்டம், பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எங்களால வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு உணர்றவங்க உங்களுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லுங்கப்பா, எங்களுடைய ஆசை வேறு யாரும் இல்லை, எங்களுடைய ஆதரவு வேற யாரும் இல்லப்பா, இந்த சபைக்கு இந்த தேசத்திற்கு உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு பாதுகாப்பும் பலனும் நீர்தான் ஆண்டவரே, எங்களுடைய ஏக்கம் எல்லாம் உம்மை மாத்திரம், நீர் மாத்திரம் தான் எங்களுடைய விருப்பம். கரங்களை உயர்த்தினவாறு இந்த ஒரு அடியை மட்டும் உள்ளத்திலிருந்து பாடுவோம். ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு,
ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் என்னுடைய ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு எண்ணங்களில் உண்மையாய் யாரும் இல்லை எனக்கு நாங்க சபையா சேர்ந்து சொல்றோம்ப்பா எங்கள் எண்ணங்களில் எல்லாம் நீர் நிறைந்திருப்பீராக உம்மை அன்றி எனக்கு நீர் மாத்திரம் ஓ நீர் மாத்திரம் எனக்கு நீரல்லால் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீரல்லால் யாருண்டு எனக்கு மாயையான உலகில் நீர் மாத்திரம் மாறிடும் உலகில் மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு. ஆமாப்பா, இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு, பொருளாதாரம் மாறிக்கிட்டே இருக்கு, மனுஷங்க மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. மனிதரிடத்துல நீங்க சொன்னது போல சுபாவ அன்பு இல்ல. இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் மிருகங்களாய் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. கொடுமையான நாட்களுக்குள்ளா நாங்க வந்திருக்கிறோம். நீங்க சொன்ன அந்த கடைசி நாட்கள்ல நாங்க நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளில எங்களுக்கு ஆதரவு, நாங்கள் நோக்கி பார்க்கிற எங்களுடைய கண்மலை, எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீங்க மாத்திரம்தான்ப்பா. மாயையான இந்த உலகத்துல பொய்யான காரியங்களை வாக்குறுதிகளாக கொடுக்கிற மனுஷங்களுக்கு மத்தியில பொய்யுரையாத தேவன் நீர் ஒருவரே. சொல்லியும் நீர் செய்யாமல் இருப்பீரோ? உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அந்த வார்த்தைகளை இந்த நாளிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறீரே. ஓ, உம்முடைய கிருபைதான் எவ்வளவு பெரியது ராஜா, உம்முடைய கிருபைதான் எவ்வளவு பெரியது ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஒப்பற்ற என் செல்வம் நீரே என் செல்வம். சொல்லுங்க இயேசுவை பார்த்து, ஒப்பற்ற உம்மில் மகிழ்கிறே நான் என்னை மறக்கின்றே. உம்மில் மகிழ்கிறே நான் என்னை மறக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஏசப்பா மாத்திரம் தான் நமக்கு. அம்மா அப்பா நம்மளை விட்டு போயிடுவாங்க, நண்பர்கள் போயிடுவாங்க, ஏசப்பா மாத்திரம் தான் நம்ம கூட. ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திர.
சொல்லுங்க, நீங்க என்ன அணைக்கும் போது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி இயேசுவே உம்மை நோக்கி உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ. சொல்லுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ. உமது நிழலிலே நான் என்னை மறக்கின்றேன். உமது நிழலிலே உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா என்று சொல்லுவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் உண்மையா எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், நீர் எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறீர். மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் இயற்கை சீற்றங்களும் சேதங்களும் எவ்வளவோ வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதற்கு மத்தியில் எங்களுக்கு ஆதரவும் எங்களுடைய நம்பிக்கையும் எங்களுக்கு உறைவிடமாயிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை மாத்திரம் பற்றி கொண்டிருக்க, உம்முடைய கரத்தை மாத்திரம் நாங்கள் பிடித்து நடக்க, எங்கள் முகங்கள் எல்லாம் உம்மை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக வருகிறோம். நீர் எங்களோடு பேசும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.